போதை பழக்கம் அதிகமான காரணம் என்னன்னு சொல்ல போனால் அது ஈஸியாக வந்து கிடைக்கிறது. அதுதான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இப்போது வெத்தலைப்பாக்கு கடையில் போனால் கூட ஏதோ பேக்கெட்டில் போட்டு அன்சன் கொடுக்குறோம் சாதாரணமாக. அது தடுக்கிறாங்களான்னா தடுக்கிறது தவறுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்று. ரெண்டாவது, படிக்கிற பசங்கிட்ட இது ஈஸியாக போய் ரீச் ஆகுது. சம்படி, கஞ்சா, அப்புறம் மாத்திரைன்னு சொல்கிறாங்க. அப்போ சாக்லேட்டில் ஒரு போதைன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் லிக்கர் அதையும் வாங்கி சாப்பிட்றாங்க. இதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். அரசாங்கம் தான் இதுக்கு தெளிவான ஒரு தீர்வை கொண்டு வரணும். மற்றபடி வந்து பிள்ளைங்களுடைய கெடுறதுக்கு அரசாங்கம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, எப்படி ஈஸியாக கிடைக்குது அதே மாதிரி அதை எப்படி தடுக்கணுன்றது அரசாங்கம் தான் அதை செயல்படுத்தணும். இந்த பிள்ளைங்கள் கெடுறதை பார்த்தா, அதுவும் 15 வயசுலேருந்து இந்த 20 வயசு பிள்ளைகள் எல்லா விஷயமும் வந்து அந்த பசங்களுக்கு ஈஸியாக கிடைக்கு. அது காரணம் வந்து செல்லுன்னு கூட சொல்லலாம். இந்த செல்லை வந்து கூகுளில் போய் எங்கே என்ன கிடைக்குது இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குது. மற்றபடி வந்து பிள்ளைங்களுக்கு போதை வசதி கிடைக்காத அளவு வந்து அரசாங்கம் தான் முயற்சி பண்ணி தடுக்கணும். தவிர நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க கெடாத அளவுக்கு ஒரு கருத்தை சொல்லலாம். ஐயா, நாங்கள் கூட எங்கள் சின்ன வயசு 20 வயசுல 25 வயசுல குடிச்சிருப்போம். ஆனால் அதோட விளைவுகள் வந்து 55 வயசு 60 வயசுல தான் தெரியுது. அதனால நீங்கள் தயவு செய்து பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக விழிப்புணர்வாக இருங்க அப்படின்னு தான் என்னுடைய பதில்.